ஸ்ரீ குருப்பியோ நமக. அட்சய திருதியை அன்னைக்கு இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பா நீங்க செஞ்சிருங்க. முதல்ல வழிபாடுங்க, பூஜை பண்ணிடுங்க. என்னைக்கு பண்ணலாம்னாக்கா 19ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஈவினிங் நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்கா 20ஆம் தேதி அன்னைக்கு மார்னிங் காலையில நீங்க பண்றது மிகவும் சிறப்பு. எனக்கு பணம் காசு வேணும், அந்த பணம் காசு தங்கணும் எனக்கு அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி தேவி வழிபாடும் குபேர வழிபாடும் கண்டிப்பா பண்ணுங்க. உயர் பதவி வேணுங்கிறவங்க, சுகபோக வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. நாராயணனோட சேர்ந்து பண்றது ரொம்ப விசேஷம். அதாவது லட்சுமி நாராயணன் பூஜை பண்றது ரொம்ப சிறப்புங்க. எனக்கு குழந்தைங்க நல்லா படிக்கணுங்க, நல்ல அறிவோட நல்ல ஞானத்தோட இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஹயக்ரீவர் பூஜை இன்னைக்கு பண்ணிடுங்க. வீட்டுல என்னைக்குமே அஞ்சலப்பட்டி எனக்கு நிரம்பி இருக்கணும், தன தானியம் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறவங்க அன்னைக்கு அன்னபூர்ணி தேவிய வழிபாடு செய்யுங்க. ஸ்லோகம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா கனகதாரா ஸ்லோகம் சொல்லிடுங்க. ஸ்ரீசுக்தம் தெரிஞ்சவங்க ஸ்ரீசுக்தம் பாடலாம். முக்கியமான ஒரு விஷயம், தலைமுறை வறுமை இருக்கு, கடன் தீராம இருக்கு, கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க குசேலரோட கதையை படிங்க, அவல் பாயாசம் நைவேத்தியம் வைங்க. அதே போல லக்ஷ்மி குபேர பூஜை செய்றீங்க அப்படின்னாக்கா குறையாத செல்வந்தர்களாக நம்ம மாறலாம். இந்த லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் இந்த ஒரு பூஜை பூரணமா நமக்கு கொடுத்துடும். முதல்ல பூஜை சொல்லிட்டேன். இரண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வாங்குறதுங்க. என்ன வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன தேவையோ அதை வாங்குங்க. வீட்டுக்கு தேவையான எந்த பொருட்களும் நம்ம வாங்கலாங்க. அரிசி, பருப்பு, வெல்லம், கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி மளிகை பொருட்கள் வாங்கலாம். இல்லனா பித்தளை, செம்பு பாத்திரங்கள், விளக்கு இந்த மாதிரி பொருட்களும் வாங்கலாம். இன்னும் கேட்டீங்கன்னா அன்னைக்கு வீட்டுக்கு தொடப்பம் வாங்குறது ரொம்ப சிறப்பு தாங்க. மட்டும் இல்லாம அன்னைக்கு புது கணக்கு நீங்க தொடங்குதல் செய்யலாம். புதிய தொழில்கள் துவங்குறீங்க அப்படின்னாக்கா தாராளமா தொடங்கலாம். வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், கிணறு தோண்டுதல், இல்ல நெல் விதைத்தல், இல்ல கல்வியில சிறக்கணுமா அதுக்கான முயற்சிகள் பண்றது, திருமணம் நிச்சயதார்த்தம் பண்றது, பெண் பார்த்தல் இந்த மாதிரி விஷயங்களும் அன்னைக்கு செய்யறது ரொம்ப சிறப்புங்க. இந்த நாள்ல தொடங்கப்படும் எந்த ஒரு செயலும் முயற்சியும் தொடர்ச்சியா நம்மளுக்கு வெற்றி கொடுக்கும், அது வளருங்க. அதே போல இந்த திருதியை நாள்ல வாங்கப்படும் எந்த பொருளா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல எப்பவுமே அந்த பொருள் நிறைந்தே இருக்கும், குறையவே குறையாது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லாம நீங்க வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் கூட இன்னைக்கு வாங்கலாம். அதாவது ஸ்ரீ சக்கரம் எந்திரம் வாங்கலாம், இல்லைன்னா ஸ்வஸ்திக் சின்னம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்வஸ்திகா போட்ட ஸ்டிக்கர்ஸோ அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அதே போல சோழிகள் வாங்குறது ரொம்ப சிறப்புங்க. இன்னைக்கு வலம்புரி சங்கம் இன்னைக்கு வாங்கலாம். அது செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கும். மூன்றாவது முக்கியமான விஷயமும் பார்த்துலாமா, அட்சய திருதி நாள்ல வேற என்ன பண்ணலாம்னாக்கா தான தர்மங்கள் கண்டிப்பா பண்ணணுங்க. ஒரு சுகபோக வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை உண்டாகணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன தானம் பண்ணணும்னாக்கா குடை தானம் பண்ணலாம். அதே போல விசிறி, காலனி, பாய் இதெல்லாம் நீங்க தானம் பண்ணலாம். கல்வியில மேன்மையா நீங்க வரணும் அப்படின்னாக்கா தண்ணீர், நீர்மோர் இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா கல்வியில சிறக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஆடை தானம் செய்யலாம். அதே மாதிரி விமோசனம், ஒரு பாவ விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா தயிரை தானமா செய்யுங்க. உடல் பிணி போகணும், நோய்கள் என்னை விட்டு போகணும் அப்படின்னாக்கா மருந்து வாங்கி கொடுங்க. உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்க கையால மருந்து வாங்கி கொடுங்க. அட்சய திருதி அன்னைக்கு கோமாதா பசுவிற்கு பூஜை செய்யறது ரொம்ப சிறப்புங்க. பசுவுக்கு தேவையான அந்த அரிசி தவிடு, இல்ல கோதுமை தவிடு, அப்படி இல்லைன்னாக்கா பச்சரிசியில சிறு பயிறு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் கலந்து பசுவிற்கு உணவு கொடுக்கலாம். இது கொடுக்கறதால என்ன ஆகணும்னாக்கா சகல பாவமும் நம்மளை விட்டு போயிட்டு சுகபோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். இது செஞ்சு பாருங்க, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பூஜை முடிச்சுட்டு கண்டிப்பா தாம்பூலம் கொடுத்துடுங்க. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் அதோட சேர்த்து உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ உங்களால ஒரு பிளவுஸ் பீஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வஸ்திரம் வச்சு நீங்க கொடுத்துருங்க. அதோட தட்சணை 1 ரூபாய் காயினோ இல்ல 10 ரூபாவோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி பூஜை முறைகள், வழிபாடுகள், தான தர்மங்கள் நீங்க அன்னைக்கு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்வாதாரம் உயருங்க, நிச்சயமா உயரும். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, உங்க வறுமை கண்டிப்பா நீங்கிடுங்க. அனைவருக்கும் அட்சய திருதியை வாழ்த்துக்கள். இந்த ஆன்மீக அருள் அமிர்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.